மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தமிழ். இந்த 2023ல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்திருக்கு. நல்லது, கெட்டது, சந்தோஷமானது, அப்படி இப்படின்னு சர்ப்ரைஸாகவும் நடந்திருக்கு, ஷாக்கிங்காகவும் நடந்திருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது நம்ம லைஃப்பில் மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய சீரியல்களையும் தான். அதுவும் குறிப்பாக நம்ம இலக்கியா, அன்பேவா அண்ட் இனியா 3 சீரியல்லையுமே இந்த 2023ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, அதில் எந்தெந்த சீன் டாப் 5 பிளேஸை பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் பிரசன்ஸ் டாப் 5 சீன்ஸ் ஆஃப் 2023. இந்த உலகத்துல ஆண்களோட உலகத்தை தாண்டி பெண்களோட உலகம் ரொம்ப டாஸ்க் நிறைஞ்சதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த வீட்டில் சில விஷயங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, போற இடத்துல பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி போற இடத்துல பிறந்த வீட்டில் நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பா இல்லையா, இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பட் அதனால பொண்ணுங்களோட வாழ்க்கை, அதுவும் குடும்பத்தில் மூத்த பெண் பிள்ளையா பிறந்துட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இலக்கியா சீரியலில் இந்த 2023ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, எந்த சீன் டாப் 5 போஸ்டிங்கில் இருக்கு, இதை பத்தியெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இலக்கியா சீரியல்ல 2023ல 5th பிளேஸ்ல பிடிச்சிருக்க இந்த சீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொதுவா கணவன் மனைவிகளுக்குள்ள வரக்கூடிய சண்டை அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. அது எப்போ அப்படின்னா, ஆரோக்கியமானதா இருக்கும்போது, லைட்டா விட்டு கொடுக்கும்போது, கொஞ்சம் அனுசரிச்சு போகும்போது, அப்படி இருக்கும்போது அந்த சண்டை ரொம்பவே அழகானதா இருக்கும், சுவாரஸ்யமானதா இருக்கும். அந்த மாதிரி இங்க நம்ம இலக்கியாவும் கௌதமும் பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் அப்படின்னு சொல்லி பாட்டாலேயே ஃபைட் பண்றாங்க. அந்த சீன் தான் 2023ல 5th பிளேஸ்ல இருக்கு. அந்த சீனை பார்க்கலாம் வாங்க. உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக, அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக, உன் விழியும் என் வாளும் சந்தித்தான். நம்ம இலக்கியா சீரியல்ல 2023ல 4th பிளேஸ்ல பிடிச்சிருக்க இந்த சீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்னதான் நகரத்துல நரகமயமான வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே ஊர் பக்கம் போயிட்டு ஒரு 4 நாள் பக்கமா கிராமத்து சைட்ல அப்படியே இந்த வேப்ப மரத்து காற்றை சுவாசிச்சு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்போது அந்த சொர்க்கத்துக்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி நம்ம இலக்கியா சீரியல் டீம் எல்லாருமே கிராமத்துக்கு போயிட்டு அந்த பாரம்பரியமான விஷயங்களை பல விஷயங்களை கலந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. கேம்ஸ் என்ன, பாரம்பரியமான உணவு வகைகள் என்ன, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அங்க நடந்திருக்கக்கூடிய பல அட்ராசிட்டியான இந்த சீன் தான் 2023ல இலக்கியா சீரியல்ல 4th பிளேஸ்ல இருக்கு. அந்த சீனை பார்க்கலாம் வாங்க. இது எதுக்கு நெத்தில போட்டு வச்சுக்கிறதுக்கா? கை நிறைய அள்ளி கரமா. மேடம், என்ன இது? இட்லி மாவா கரைக்கிறீங்க? அடியில இருந்து சாணத்தை நல்லா கரைங்க. அடியில இருந்து கரைச்சு விடணுமா? ஆமா, நல்லா கைய விட்டு கரைங்க. அதெல்லாம் பண்ண முடியாது இலக்கியா என்னால. அஞ்சலி, நீயும் மேடத்துக்கு கூட சேர்ந்து சாணியை நல்லா கர. ஹெல்ப் பண்ணு மேடத்துக்கு. நான்லாம் பண்ண மாட்டேன். அப்ப பஞ்சாயத்துல வச்சு தண்டிச்சிருவாங்க. ஒழுங்கு மரியாதையா செய்யு. ஏய் வாங்க, ஏதாவது பண்ணு. வான்னு சொல்றேன்ல. இந்தா, நீ தான் இதை கரைக்கணும். ஒன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை. ஆசை மட்டும் பெருசா வச்சிருக்கல, நல்ல கரை. பண்ணு.
அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆண்டி. சரி நீ கரை. அடுத்ததா இலக்கியா சீரியல்ல 2023ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த சீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்னதான் பயங்கர பிஸியா இருந்தாலும் பண்டிகைன்னு வரும்போது ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணாதாங்க அது டைம், அது ஒர்த்தான டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் இந்த பண்டிகை எப்போ நம்ம எங்கெல்லாம் இருந்தோம், என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறது, அடுத்த வருஷம் பண்டிகைக்கு இதே மாதிரி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது, அதுவும் ஹெல்தியான உணவு எல்லாத்தையுமே வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு அந்த ஒரு ஷேரிங்காக இருக்கட்டும், பல விஷயங்களை பேசி சிரிக்கிறதா இருக்கட்டும், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பண்டிகை டைமில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தீபாவளிக்கு இலக்கியா டீம் எல்லாருமே எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் என்னென்ன மாதிரியான ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட வாயில் இவ்வளோ பெரிய குலோப்ஜாம் வச்சு அப்படியே அழைப்பாங்க பாருங்க இலக்கியா, பார்க்கறதுக்கு நமக்கே எச்சி வரும், அந்த அளவுக்கு சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அந்த ஸ்வீட் அவ்வளோ அழகாகவே இருக்கும். ஸோ இந்த தீபாவளி செலிப்ரேஷன் தான் இலக்கியா டீம்ல 2023ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. வாங்க பார்க்கலாம். அடடே, குலாப் ஜாமுனா? இந்தாங்க. என்ன ஒண்ணுதானா? என்ன அண்ணி ஒண்ணுதானா? சாப்பிட இன்னும் நிறைய இருக்கு தரேன். ஓகே. இந்தாங்க அத்தை. Thank you. எனக்கு வேண்டாம். கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ம். இந்தா, எனக்கும் வேண்டாம். எடுத்துக்கோ அஞ்சலி. வேண்டான்னு சொல்றேன்ல. அண்ணா இந்தாங்க சாப்பிடுங்க. டேய், ஹாப்பி தீபாவளி. அடுத்ததா இலக்கியா சீரியல்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்க இந்த சீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நாம பொதுவா ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருளா இருந்தது அப்படின்னா சொல்லவே வேணாம். அந்த பொருள் இப்போ எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு, அதை வச்சு யாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு பல கன்ஃபியூஷன் வரும். அது மட்டும் இல்லாம தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருப்போம். அது கிடைக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது. சாதாரண ஒரு பொருளுக்கே இப்படி இருக்கு அப்படின்னா, 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதுவும் பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம், அந்த குழந்தை நம்மளுதுன்னு தெரிய வருது. அப்படிங்கும்போது அந்த ஒரு தாய் பாசத்தை அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க இலக்கியா சீரியலில் ரேவதி. ஸோ இந்த சீன் தான் 2023ல செகண்ட் பிளேஸில் இருக்குது. அந்த தாய் பாசமாக இருக்கட்டும், அந்த மகன் பாசமாக இருக்கட்டும், அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கண்ணில் கண்ணீர் வராமல் இருக்காது. ஸோ இந்த சீனை பார்க்கலாம் வாங்க. ஏன் அழறீங்க? நீ நீ நல்லா இருக்கியப்பா? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏன் என்ன இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது என்னன்னு சொல்லுங்க. அழாம சொல்லுங்களா. எனக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் குழந்தையில தொலைஞ்சு போயிட்டான். இல்ல இல்ல நான் தான் அவனை தொலைச்சிட்டேன். இப்போ அவன் இருந்தா ஒன்ன மாதிரிதான் இருப்பான். அடுத்ததா இலக்கியா சீரியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க இந்த சீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா,
பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அதுவும் சின்ன வயசில் அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வளர வளர அண்ணன் தம்பிங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமா வீட்டுக்காரோட அந்த ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் திருட்டுத்தனமாக போடுறது பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம இலக்கியா கௌதமுக்கு தெரியாமல் கௌதமோட ஷர்ட்டை போட்டுட்டு அட்ராசிட்டி பண்ணுறாங்க. அதுவும் நம்ம கௌதம் பார்த்துடுறாரு. அந்த வெக்கத்தில் குனிஞ்சு நிமிந்து அப்படியே ஒரு நெளிவாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற கியூட்டான குட்டி குட்டி ரொமான்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். காதல் ஜோடின்னு அவார்ட் வாங்கின இந்த சீன் தான் 2023ல இலக்கியா சீரியல்ல ஃபர்ஸ்ட் சீனா இருக்கு. பார்க்கலாம் வாங்க. இலக்கியா, என்னன்னே தெரியல, எப்பவுமே நீ அழகுதான், ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப பிரைட்டா இருக்க. நம்ம இன்னைக்கு நகை கடைக்கு போனோம் இல்லையா? அங்க தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா அதெல்லாம் உன் அழகுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. நகை கடையில உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நகையெல்லாம் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியல. உன் முகத்துலதான் அத்தனை நவரத்னமும் இருக்கு. இந்த உலகத்துல கொடுமை என்ன தெரியுமா? இவ்ளோ அழக பக்கத்துல வச்சுக்கிட்டு அத வேண்டாம் கௌதம், இப்ப எதுவும் பேச வேண்டாம். என் செல்லம் இல்ல, நான் சொன்னா கேப்பீங்கல்ல. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் அப்படி பார்க்காதீங்க கௌதம், எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க வெளியில போங்க, உங்க ட்ரெஸ் நான் கழட்டி வச்சிடுறேன். வேணாம், இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு டை கட்டி விட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா 2023ல இலக்கியா சீரியல்ல டாப் 5ல இருக்கக்கூடிய அந்த 5 சீன்ஸை பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க தமிழ். பை. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.